சோறு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு கொழுக்கட்டை தாங்க, ராகி கொழுக்கட்டை. டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஒரு 2 to 3 டைம்ஸ் வீக்லி, 2 times 3 times கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதில் சேர்க்குற இன்கிரீடியன்ட்னால தான் அந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹெல்தியான ஒரு ராகி கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ பேனில் அப்படியே போட்டு அதை வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து விட்டால் போதும். ரொம்ப செவந்து வந்துடக்கூடாது. அந்த வறுத்த வாசம் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு லேசாக வறுத்து விட்டுக்கணும். அப்போ நமக்கு கொழுக்கட்டை நல்லா வாசமாக இருக்கும். அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெயெல்லாம் அதிக அளவு தேவையில்லைங்க, ஒரு 2 ஸ்பூன் விட்டால் போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். இந்த 1 கப்பு மாவுக்கு தேவையான அளவு இருக்கும். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த கொழுக்கட்டையில் இடையில நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த 1 கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 1 துண்டு இஞ்சி, இதை அப்படியே மிக்சியில் திருப்பி வச்சுருக்கேன். அதை இப்போ அதில் சேர்த்துட்றேன். நல்லா பொரிஞ்சு வறுத்து வந்துடும். இப்போ ஒரு 50 கிராம் பக்கம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அப்படியே ரொம்ப மொறுன்னு பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ வேணாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ நான் பாசி பருப்பு வேக வச்சது குழைவாக இருந்தது, அதை ஒரு 25 கிராம் பக்கம் இருக்கும், அதை போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பை போட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் அந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்கு பாசி பருப்பு போடலாம். இல்லைன்னா உளுந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற வச்சு அதை போட்டுக்கலாம். அப்போ நம்ம கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை இப்போ அதிலேயே போட்டுக்கிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. அந்த சூட்லேயே நல்லா பெரட்டி விட்டுறணும். கொதிச்ச தண்ணிங்கிறனால நமக்கு பாதி வெந்து வந்துடும். அதுலேயே அப்படியே எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு, மாவு தெரியாத அளவுக்கு நல்லா கிளறி கொண்டு வந்துடணும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் கையில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாவை அப்படி போட்டோம்னா அப்படி வெயிட் இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ நம்ம அப்படியே கொழுக்கட்டையாக உருட்டி வச்சிடலாம். ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் இந்த கொழுக்கட்டை வேகும். ஹெல்தியான ஒரு ராகி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிட்டுங்க. ஒரு 7 நிமிஷம் பக்கம் வேகட்டும். உளுந்தாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஒரு 2 ஸ்பூனு ஊற வச்சுட்டு சேர்க்கணும். பாசி பருப்பாக இருந்தாலும் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு சேர்க்கணும். நான் இன்றைக்கி பருப்பு வேக வச்சது இருந்ததுனால அதிலையே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 7 நிமிஷம் பக்கம் வேகட்டுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிரும். அந்த உளுந்தும் அந்த பருப்பு நம்ம சேர்க்குறோம் பாருங்கள், பாசி பருப்பு, அதுதான் நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிறது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெறும் மாவில் செய்கிறப்ப நல்லா ஹார்டாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல ஒரு ஹெல்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. என்னோடய வீடியோவுக்கு லைக், ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சட்னி நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கடலைப்பருப்பு நல்லா வறுத்து வச்சுட்டு ஒரு மிளகாய் சேர்த்து அரைச்சி கெட்டியாக வச்சிட்டோம்னா இந்த சட்னி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு.